அற்புதம் ஆனந்தம். மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. இப்போ நிறைய பேருக்கு இந்த காது வலி அப்படின்னு ஒரு கடுமையான பிரச்சனை நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த காது வலிக்கு தோதா ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்களே ஐயா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. காதுக்கு தோதா நல்ல விஷயங்கள் நம்ம பேசுறதா இப்படியும் பேசலாம். நல்லதையே கேள், நல்ல பாடல்களை கேள், நல்ல வார்த்தைகளை கேள். அப்ப ரோட்ல போகும்போது கெட்ட பாட்டெல்லாம் வந்தா நாங்க என்னையா பண்றது அப்படின்னா காதை மூடிக்கொள்ளுங்கள். 2 கைகள் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? சரிங்க, அது இருக்கட்டும். பக்கத்துல சட்டையை பிடிச்சி கோர்த்து பிடிச்சி 4 வார்த்தை நர்ஸுக்குன்னு கேட்கிறானே சார், அப்ப என்ன காதை மூட முடியும்? திடீர்னு கேட்கும் போது என்ன சார் பண்ண முடியும்? அப்ப நீங்கள் கடன் வாங்கியிருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அவன் அப்படித்தான் நாக்கை கொடுங்குமாறு கேட்பான். சரியா? ஆக நல்ல விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆகவே அன்புள்ளம் கொண்டவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, காது சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இதுவரை சித்த மருத்துவத்துல சொல்லாத ஒரு புதிய விஷயத்த, அதாவது சித்த மருத்துவர்கள் சொல்லாத ஒரு புதிய விஷயத்த இப்ப நாம மிஸ்டர் லேடிஸ் மூலமா, இந்த மிஸ்டர் லேடிஸ் சேனல் மூலமா உங்களுக்கு அந்த தகவலை நான் சொல்ல போறேன். இப்ப அது பாத்தீங்கன்னா பிறவிக்கு அப்புறம் தான், பிறக்கும் போதே காது கேட்காதவங்களுக்குலாம் இந்த மருந்து பயன்படாது. பிறந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனை உடல்ல ஏற்பட்டிருந்தாலும் நம்முடைய சித்தா முறையில, சித்த வைத்தியத்துல தீர்வு உண்டு என்பதை ஆணித்தரமா அழுத்தமா தெரிவிச்சுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிறவிக்கு பிறகு இந்த 18 சித்தர்களும் நமக்கு அருளி இருக்கின்ற அற்புத பொக்கிஷம் என்ன தெரியுமா? சித்த மருத்துவம். இந்த சித்தர்களால் அருளப்பட்ட இந்த சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, பிறந்த பிறகு என்ன உடலில் ஏற்படுகிறதோ அதற்கெல்லாம் இந்த பிறவி பயனை நீத்து அதற்கான உரிய பச்சிலைகளை இந்த சித்தர்கள் நமக்கு அருள்வாளித்து தந்திருக்காங்க. எல்லா நோய்களுக்கும் 4448 வியாதிகளுக்கும் சித்தர்கள் அதுக்கு மேல பல்வேறு ரகத்துல பல்வேறு விதமாக மருந்துகளை சொல்லியிருக்கிறார்கள். 4 லட்சம் வகை மருந்துகளை சொல்லியிருக்காங்க. அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் கணக்கு வழக்கே இல்லை. ஒரு நோய்க்கு பல்வேறு விதமான மருந்துகள் இருக்கிறது. அப்படிதான் அதுல நம்ம சொல்ல போற ஒரு புதிய விஷயம். இன்றைக்கு உங்களுக்கு அது புதுமையானதா இருக்கும். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம செவிப்பாறை, அதாவது சொல்லுவாங்க செவிப்பாறை செவிப்பார்வை என்பது ரொம்ப மிருதுவான, பலூனை விட ஒரு மிருதுவான லகுவான ஒரு அமைப்பு கொண்டது. இந்த செவிப்பாறையில லேசா பாருங்க, ஒரு சின்ன எறும்பு புகுந்தா கூட அவ்வளவு உயிர் போற மாதிரி வலிக்கும் உள்ள. அப்ப இந்த செவிப்பாறையினுடைய விசேஷமான ஒரு விஷயம் அதான் சொல்லுவாங்கண்ணே, மிகப்பெரிய யானை இருக்குல்ல, அது பெரிய, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க பெரிய கத்தி எடுத்துட்டு போனாலும் கோடாரியை கொண்டு போனாலும் அதெல்லாம் பயப்படாத, தும்பிகளை சுழட்டி தூக்கணும். ஒரு சிறிய சுள்ளெரும்பு அதன் காதுக்குள், அதாவது யானையின் காதுக்குள் போய்விட்டால் யானை துடிதுடித்து இறந்து விடும் என்பார்கள். சின்ன சுள்ளெரும்பை பார்த்தா யானை அந்த இடத்துல நிற்காது, பயந்துடும். ஏன்னா அதோடைய கண்ணுக்கு அது பெரிதாக தெரியும். ஏன்னா இறைவன் அப்படி படைச்சிருக்கான் பாருங்க. இறைவன் பாதுகாப்பை எங்க கொடுக்குறான்னு பாருங்க. ஆக இறைவனின் படைப்பு அற்புதம் என்பதற்கு இது ஒரு சான்று. அந்த மாதிரி யானையின் காதுக்குள்ள சுள்ளெரும்பு போனாலே யானையினுடைய உயிருக்கு ஆபத்து. இது இறைவன் வகுத்த விதி. நமக்கும் அதே மாதிரிதான். என்னன்னா, இந்த காது, தொண்டை, கண், மூக்கு, இந்த விஷயங்கள், இந்த புலன்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னப்பட்ட ஒரு சங்கிலி. சரிங்களா? அப்ப நாம் இந்த கண்களை பாதுகாப்பதை போல் காதுகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான், அதான் உண்மையான விஷயம். இதுல ஒரு அரும்பெரும் அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காது வலி தீர்வதற்கு என்ன செய்வது? காதுல சீல் பிடிச்சிருச்சு, காதுல எந்த வகையான நோய்கள் வந்தாலுமே சரி, அதுக்கு அருமருந்தாக பயன்படுவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது முயல் காது இலை அப்படின்னு வில்லேஜில் சொல்லுவாங்க. முயல் காது செடினே பேர் அதுக்கு. முசுமுசுக்கைன்னு பார்த்தா முயல் காது போல அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். முயல் காதை தொட்டா எவ்வளவு ஒரு லகுவா இருக்குமோ அவ்வளவு பஞ்சு மாதிரி அது இருக்கும். இந்த முயல் காது தலையை எடுத்துட்டு
சுத்தமான செக்கு எண்ணெய் நல்லெண்ணெயில் ஒரு தலையே பெருசாக இருக்கும். அது நீளமாக பார்த்தா சப்பாத்தி களி மாதிரி இருக்கும். மேல்காத அகலத்துக்கே அது இருக்கும். அந்த தலை ஒரு தலையே போதும். ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் 2 தலை, ஒரு ஃபேமிலிக்கே சொல்கிறேன். இதை நீங்களே தயார் பண்ணி வச்சுக்கலாம். அந்த முயல்காது எண்ணெய்னே பேர், இதுக்கு பேர். காது சம்பந்தமான அனைத்து தொழிலையும் இதை தீர்த்துரும். இதில் கோபுரம் தாங்கி இலைன்னு ஒரு செடி ஒன்று இருக்குது. கோபுரம் தாங்கின்னு ஒன்று இருக்குது. இந்த கோபுரம் தாங்கி முயல்காது இலையும் ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும். இதை கோபுரம் தாங்கி இலை ஒரு பிடிச்சபடி, முயல்காது இலை ஒரு 2 இலையே போதும் அதிகபட்சம். இதை எடுத்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயில் வச்சு நல்லா காய்ச்சி 1/4 லிட்டராக காய்ச்சணும். தைல பதமாக வந்துடும். இதில் நீங்கள் முக்கியமாக இதில் நீங்கள் வெள்ளை பூண்டு போடணும். வெள்ளை பூண்டு 1/2 லிட்டரு எண்ணெய்க்கு ஒரு 3 மிளகு, 3 பல்லு பூண்டு போட்டு நல்லா காய்ச்சிடணும். இதில் முக்கியமாக காதில் புண்ணு ஏற்பட்டவங்க, சீல் ஏற்பட்டிருந்தா நீங்கள் இதையும் கூட சேர்த்துங்க. சிறிய வெங்காயம் 3 வெங்காயம் சுத்தமாக நீக்கிட்டு, சின்ன வெங்காயம் 3 வெங்காயம் அதில் போட்டணும். இதெல்லாம் போட்டு அப்படியே வேக விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அதாவது பூந்தீயில் எரிக்கணும். நீங்கள் வந்து அடுப்பை கொளுத்தி எரிக்கக்கூடாது. மருத்துவம் செய்கின்ற முறைங்க பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் வாட்டில் உடனே படம்னு வரணுங்கிறதுக்காக அப்படி எரிச்சிங்கன்னா மருத்துவத்துடைய முழு பயனை நீங்கள் அடைய முடியாது. பூந்தீயாக மெல்ல, அதாவது ரொம்ப ஸ்லோவாக்கணும். அந்த தீ மெல்ல எரியணும். அப்படி எரிஞ்சால் அது அப்படியே வரும். அந்த அப்படி எரிஞ்சு நீண்ட நேரம், கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் ஆயிடும் மேக்சிமம். அப்படி எரியும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 ml எண்ணெயே ஆவியாக மாறிடும். அதை எண்ணெயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசை இல்லாமல் தைல பசையாக அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும். அதுதான் தைலம். தைலம்ங்கிறது என்னன்னா, எண்ணெய்ங்கிறது பிசுபிசுன்னு இருக்கும். தைலங்கிறது அந்த பிசுபிசுப்பு தன்மை மாறிவிட்டால் தைலம். அந்த அளவுக்கு அதை காய்ச்சி பக்குவமாக எடுத்து அதை அப்படியே நீங்கள் வடிகட்டி ஆற வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். இல்லை சும்மா 2 டிராப்பு காதில். காது கேட்காதவர்களுக்கும் காது கேட்கும். எப்படி? காது கேட்காத ஒரு நிலை உள்ளவங்களுக்கும் அது காது கேட்கும். இது ஒரு மருத்துவம். இதில் செங்கரட்டை அப்படின்னு ஒரு செடி இருக்கு. செங்கரட்டை செடியும்பாங்க. அதாவது இது உச்சகட்டம், அதாவது ரொம்பவும் கேட்கலாங்க. இது முதல் நிலை, சாரி, இது கடைசி நிலை சொல்லிட்டேன். 2ஆம் நிலை செங்கரட்டை செடியோட வேர் மட்டுமே போதும். செங்கரட்டை செடியோட வேரும் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 1/4 லிட்டரு அப்படியே தைலமாக்கிடணும். இதை போட்டு வேரை நல்லா இடிச்சு போட்டு ஒரு பிடிச்சபடி வேறு இதை இந்த செங்கரட்டை செடியோட வேரை பிடிச்சபடி போட்டு அதை பண்ணிங்கன்னா இது 2ஆம் தரம். அதாவது 2ஆம்னா நம்பர் 2, நம்பர் 3 சொல்லினா ஃபர்ஸ்ட்ல சொன்னது நம்பர் 3. நம்பர் 2 இது. இதை செங்கரட்டையுடைய செடியுடைய வேர் மட்டும்தான் ஒரு பிடிச்சபடி எடுத்து விளக்கெண்ணெய் 250, நல்லெண்ணெய் 250, செக்கு எண்ணெய் தான், சுத்தமான ஆமணக்கு எண்ணெய். விளக்கெண்ணெய் மீன்ஸ் விளக்குக்கு ஊத்துற எண்ணெய்ன்னு நீங்கள் வாட்டில் ரொம்ப தப்பா எடுத்துறாதீங்க. ஆமணக்கு எண்ணெய். ஏன்னா விளக்குக்குன்னு தனியாக வித்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிகள், ஏகப்பட்ட இது வந்திருக்கு. விளக்குக்கு ஊற்றுகிற எண்ணெய் அல்ல இது. ஆமணக்கு எண்ணெய் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆமணக்கு விதைகளை தயார் பண்ணுற எண்ணெய். இது சுத்தமான எண்ணெயாகவும் இருக்கணும் ரொம்ப. ஏன்னா மருந்துக்குன்னு சொல்லி வாங்கணும். இப்படி வாங்கி இதை ப்ரிப்பேர் பண்ணி இதை நீங்கள் காய்ச்சி எடுத்து வடிகட்டி தைலப்பதமாக்கி வச்சுக்கணும். நான் முதல்ல சொன்ன மெத்தட் தான், தைலமாக்கி வச்சுக்கணும். சரியா? இது ஒன்று. முதல் ரகம் என்று ஒன்று இருக்கு. முதல் ரகம் என்பது தொட்டாச்சினிங்கியுடைய வேர். தொட்டாச்சினிங்கியோட வேர் எடுக்கணும். அதே போல வெள்ளருக்கு செடியினுடைய வேர் எடுக்கணும். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது உங்களுடைய அதாவது வேர்னா உங்களுடைய ஒரு விரல் தடிமத்துக்கு எடுத்துக்கிட்டா போதும். உங்களுடைய ஆள்காட்டி விரல் தடிமத்துக்கு ஒரு 10 வேர் சேர்த்தா அவ்வளோ வருமா? அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டா போதும். தொட்டாச்சினிங்கியுடைய வேரும் அதே போல் நீங்கள் முக்கியமாக இதில் எடுத்துக்கக்கூடியது தொட்டாச்சினிங்கி வேர் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இதை விட இன்னும் அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, தொட்டாச்சினிங்கி வேற எடுத்து வச்சுக்கிட்டு வெள்ளரிக்க வேரையும் அதுல கலந்துக்கிட்டு, மூன்றாவதா நீங்க என்ன ஒண்ணு, வெள்ள அருகுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வெள்ளருகு வேர், இந்த வெள்ளருகு வேரை வந்து முக்கியமா எடுத்துக்கணும். அதே மாதிரி அரியானங்கை சிறியானங்கைன்னு 2 செடி இருக்கு. அது இருந்தா பாம்பு அந்த ஏரியாவுக்கு வராதும்பாங்க, அந்த பகுதிக்கு வராது. பாம்பு ஒரு 10 அடி தள்ளி போகும் அந்த செடி இருந்தாலே. அந்த செடிக்கும் பாம்புக்கும் பகை. எந்த நாகபாம்பெல்லாம் பக்கத்துக்கே வராது. அந்த சிறியானங்கை செடி பல்வேறு வகையான நோய்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு செடி. அரியானங்கை சிறியானங்கைன்னு அதுல 2 வகை இருக்கு. அது எது கிடைச்சாலும் பரவாயில்ல, அதோடைய வேர் நமக்கு அவசிய தேவை. இதுதான் முதல் ரகம். வெள்ளருக்கு, வெள்ள அருகு, வெள்ளருக்கு, தொட்டாச்சினிங்கி, சிறியானங்கை, இந்த 4 சமூலங்களையும் அந்த வேர்களை எடுத்து அழகா வந்து நீங்க நல்லெண்ணெய் தான், கருப்பு எள்ளால் வச்ச நல்லெண்ணெய். அந்த ஏன்னா இதெல்லாம் மருந்து பொருளை நான் சரியா சொல்லிடுறேன். இதெல்லாம் தேடி பிடிச்சி கரெக்டா பண்ண. நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் இல்லாமல் நீங்கள் வந்து இது செய்ய முடியாது. சுத்தமான நல்லெண்ணெய் அவசியம் வேணும். இந்த செக்கு எண்ணெய்ன்னு வரும். அப்ப செக்கு எண்ணெயை தேடி பிடிச்சி வாங்கி நீங்க செய்யணும் சார். அதான் முக்கியம். மருந்துக்கு உகந்த ஒரு விஷயம் என்னன்னா செக்குல ஆட்டப்பட்ட எண்ணெய். அப்ப இதுல வந்து நீங்க அந்த மாதிரி காய்ச்சி தைலப்பதமா எடுக்கணும். இந்த வேர்கள்லாம் போட்டு தைலப்பதம், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே விஷயம் இல்லை. தைலப்பதமா எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமா காதுக்குள் என்ன ஒரு அதாவது ஒரு 10 நிமிடங்கள்ல குணம் தெரியும். அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி. காதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குங்க, ஐயோ அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், காதுக்குள் ஏதேனும் அழுக்கு இருந்தால் வெளியேறிடும் உடனே. அதெல்லாம் ஒரு அற்புதங்களை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பகப்பட்ட ஒரு அற்புதமான காது எண்ணெய். அப்ப இந்த தோதான காதுக்கு தோதான மருந்துகளை நம்ம மிஸ்டர் லேடிஸ் வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவிச்சிருக்கேன். இதை பயன்படுத்துங்க. ஏன்னா காது வலிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த காது வலி, அதாவது காதுக்கும் நம்முடைய உயிருக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்க ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு, ஒரு முக்கிய பச்சிலையை சொல்லியிருக்காரு. அந்த பச்சிலையை வந்து அந்த பச்சிலை கிடைக்கிறது இல்லை. இப்ப நாங்களும் தேடிட்டு தான் இருக்கிறோம், இன்றைக்கு வரைக்கும் தேடுறோம். வள்ளல் பெருமகனார், அதாவது ராமலிங்க சுவாமிகள், வடலூர் வள்ளல், அவர் சொல்லியிருக்காரு, இறந்தவர்களை பிழைக்க வைக்க வலது காதுல இந்த செடியை வந்து கசக்கி இந்த செடியோட சாரை ஊத்து இறந்தவன் பிழைச்சுக்குவான்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பூடு தான். அப்ப இந்த பூடு வந்து கிடைக்குமா? வெண்பூடுன்னு அதுக்கு பேரு தமிழ் இலக்கியத்துல. சங்க காலத்துல அந்த பேராயிருக்கு, இன்றைக்கு வேற வேறு பேர்கள் இருக்கலாம். அவ சொல்லக்கூடிய அந்த அடையாளப்படியான செடிகளை இன்றைக்கு என்னை போன்ற ஆராய்ச்சியாளர்கள், சித்த வைத்தியர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க சும்மா இருக்க முடியுமா? எங்கேயாவது கிடைச்சிடாதா அப்படின்னு தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆக ஏன்னா அதை எங்கேயுமே வைக்க சொல்ல. உடல்ல பாருங்க இத்தனை பாகம் இருக்கு. வள்ளல் பெருமான் உயிர் பிழைக்க அவர் இப்படி கூட வச்சிருக்கலாம், வாயில 2 சொட்டு விட்டு சாப்பிடு, இல்ல கண்ணில் கொண்டு போய் விடு. ஏன்னா கண்ணு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்முடைய அவயம். அப்படியெல்லாம் அவர் சொல்லல, காதுக்கு தான் சொல்லியிருக்காரு. காதுல விட்டா உயிர். அப்ப உயிருக்கும் காதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக, அதாவது வள்ளல் பெருமான் மட்டும் இல்ல, சித்தர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஆக இந்த உயிரை அதாவது நம்முடைய உயிருக்கு மடியாக இருக்கக்கூடிய இந்த காது மடல் இருக்கு, இதை எப்பொழுதுமே நீங்க போற்றி பாதுகாக்கணும். கவனம் வைங்க. குளிக்கும் போது அவரவர்களும் நாங்கள் வந்து இந்த துண்டு இருக்கு இல்லையா, அந்த துணியில காதில் நீங்க வந்து ஏதோ குச்செல்லாம் விட்டு எடுக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களுடைய சுண்டு விரல் போதும். அந்த துணியை கையில வச்சுக்கிட்டு உள்ள நல்லா தொடச்சி எடுக்கணும். முதல் வேலை தான். அதாவது முதல்ல குளிக்கும் போது ஒரு முறை இருக்கு தெரியுமா, பின்முதுகைத்தான் துடைக்கணும். இது வள்ளல் பெருமகனார் சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். பின்முதுகை துடைக்கணும். பின்முதுகை துடைக்காமல் மற்ற அவயங்களை துடைக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் சயின்ஸ் இருக்கு, காரணம் இருக்கு. குளித்து விட்டு வந்தவுடன் பின்முதுகை துடைச்சிட்டு காதை முதல்ல சுத்தம் பண்ணிட்டு தான் அப்புறம் தலையில இருந்து நீங்க வரணும். இதுதான் முறை. இதெல்லாம் சித்த முறைகள். முதல்ல அதை புரிஞ்சுங்க. இந்த மாதிரி இந்த மருத்துவங்கள்லாம் செய்து நீங்க வந்து உங்களுடைய காது நோயிலிருந்து விடுபட்டு கமகமா என்று அற்புதமா வாழணும், ஆனந்தமா வாழணும்னு கேட்டுக்கிட்டு இப்படி செய்து அப்படி வாழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.